வணக்கம். இன்று பாரத் எக்ஸ்பிரஸ் நேர்காணல் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் திரு விஜயபாலன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். இன்று அவரிடம் நம்ம ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்று கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற விஜய் அவர்களின் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் பெயர் சம்பவமாக 41 பேர் இறந்துள்ளார்கள். அது சம்பந்தமான இன்று விசாரணை வரப்பட்டன. இதுக்கு புஷியானந்த் அவர்களுடைய தரப்பு சார்பாக ஒரு வாதம் வைக்கப்பட்டன. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே நடந்த சம்பவத்துக்கு மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு, நாங்கள் பொறுப்பு இல்லை, அவர் தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது குறித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் பொருளாளர் விஜயபாலன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்போம். நான் இது குறித்து உங்களோட கருத்து என்ன? வணக்கங்க. இந்த பதில் சொன்னதே மிகப்பெரிய தவறு புஷி ஆனந்த். அங்கே 27ஆம் தேதி நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று எல்லாத்துக்கும் தமிழ்நாடு முழுவதும் தெரியும். கரூரில் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்குது, அதில் விஜய் கலந்துக்க போகிறாருன்னு. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் 26ஆம் தேதியே புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், ஈரோடு மாவட்ட செயலாளர் பாலாஜி அவர்கள்லாம் ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதை ஆய்வு செஞ்சுட்டு போன பிறகும் இதை மாவட்ட செயலாளர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் இவங்க எதுக்கு அந்த இடத்துக்கு போகிறாங்க, ஆய்வு செய்கிறாங்க? இது மிகப்பெரிய தவறு. அப்போ மாவட்ட செயலாளர் தனித்து செயல்படலை. மாவட்ட செயலாளர் ஒரு கட்சியினுடைய தலைமை செயல்படுதுன்னா அதுக்கு மாவட்ட செயலாளர் ஒரு முக்கியமான அங்கம். அப்போ மாவட்ட செயலாளர் கட்சியில் இணைஞ்சு தான் இருக்கார் ஒழிஞ்சு அவர் தனிச்சு நான் விஜயை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வரலையே. மாநில பொறுப்பாளர்கள், பொது செயலாளர், கட்சியினுடைய எல்லா அணிகளும் சேர்ந்து அந்த மாவட்ட செயலாளருக்கு வழிகாட்டுதல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய் 27ஆம் தேதி பேசுகிறாரு, நீங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்க, அதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் புஷி ஆனந்தனுடைய தரப்பில் சொல்லுவது மாவட்ட செயலாளர் தான் காரணம், இதுக்கு எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்வது மிக வருத்தத்தை அளிக்கிறது. இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், யாருக்குமே அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் அனுபவம் இல்லை. இது தயவுசெய்து சொல்கிறேன், இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் விஜய் சார்ந்து உள்ளவர்கள் அனைவருமே காரணம் இதுக்கு. ஏன்னா இவங்களுடைய வேலைகளை சரியான முறையில் இவங்க கவனிக்காமல் 41 உயிரை இன்னைக்கு பறிகொடுத்து உள்ளோம். இப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கண்ணு முன்னாடியே இந்த சம்பவமாக நடந்துச்சு. அதாவது மயக்கம் போட்டு விழுந்தது, நடந்த துயரங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்தக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் விஜய் அவர்கள் மீது குற்றம் இருக்கா, இல்லை அவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை? கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைவர்களுக்கு முன்னாடி மக்கள் மேலே அக்கறை உள்ளவங்க, தலைவருக்கு முன்னாடி மயக்கம் போட்டு விழுந்தால் தலைவர் அந்த உடனடியாக அந்த மைக்கை நிறுத்திவிட்டு அவரே ஓடி போய் உடனடியாக பாருங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒழிஞ்சு, இவர் அங்கே மயக்கம் போட்டு கடந்தாலும் பரவாயில்ல, இறந்து போனாலும் பரவாயில்ல, நான் பேசுவேன் என்று ஒருத்தவங்களோட காழ்ப்புணர்ச்சிக்காக பாட்டலுக்கு 10 ரூபா பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நகைச்சுவையான காரியம். அப்போ மக்கள் மேலே அவருக்கு என்ன அக்கறை இருக்குது? மக்கள் மயங்க விழுகிறாங்க, இவர் பாட்டிலே மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு, இதில் என்ன தலைவர்? அப்போ மக்கள் மேலே என்ன அக்கறை இருக்குது? இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க எப்படி இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? அதனால் முற்றிலும் இது அரசியல் அனுபவம் இல்லாத முட்டாள்தனமான ஒரு, எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய் பேசாத காது கேட்காத ஒரு நபர்கள் மத்தியில் ஒருத்தர் மயங்கி விழுந்தா கூட அவங்க துடிச்சு அவங்கள தூக்கிட்டு போகிற நேரத்தில் இவ்வளவு அரசியல் அனுபவம் இருந்திருந்தால், விழிப்புணர்வு இருந்திருந்தால் கண்டிப்பாக இவர் மைக்கை பிடிச்சி பேசாமல் உடனடியாக கீழே இறங்கி ஓடி போய் அவங்களை காப்பாற்றுங்க, அப்போ தான் நான் பேசுவேன் என்று கட்டுப்பாடு பண்ணியிருந்திருக்கலாம், கண்டிப்பாக பண்ணியிருந்திருக்கலாம். இது இப்படி பண்ணினது மிகப்பெரிய அரசியல் அறியாமை, முட்டாள்தனமான ஒரு காரியத்தினால் 41 பேர் உயிரை இழந்திருக்கிறோம். இது மிகவும் மக்களுக்கு, அப்படின்னா எங்களுடைய கட்சியில் உள்ளவங்களுக்கு அனைவருக்குமே வருத்தம். கண்டிப்பாக இது யாரு மேல தவறு? ஃபர்ஸ்ட் இந்த கூட்டத்தை யார் ஏற்பாடு செய்ய சொன்னா, இந்த கூட்டம் யார் சொல்லி அதை ஏற்பாடு செய்ய சொன்னா அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக
தெரியும். அப்போ இந்த கூட்டத்தை வந்து விஜய் அவர்கள் தான் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்தேறியது. அதனால் தயவுசெய்து முக்கியமான குற்றவாளி லிஸ்டில் விஜய் அவர்களை இதை தண்டிக்கப்படணும். அவர் மேலே வந்து கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுத்து காவல்துறை வந்து எழுச்சி தமிழர் சொன்ன மாதிரி, எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்ன மாதிரி புஷி ஆனந்த் மேலையும் அவர் நண்பர்கள் மேலையும் மாவட்ட செயலாளர் மேலையும் வழக்கு பதிவு செய்த காவல்துறை ஏன் விஜய் மேல் வழக்கு பதிவு செய்யவில்லை? அதற்கு காரணம் என்ன? அப்போ வந்து திமுகவிற்கும் விஜய் அவர்களுக்கும் அண்டர் கிரவுண்டு வேலை நடந்து கொண்டு இருக்கிறதா? அவங்க கேட்ட மாதிரி பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்டு வேலைன்னு சொன்னாங்களா? அது மாதிரி திமுகவுக்கும் விஜய் அவர்களுக்கும் அண்டர் கிரவுண்டு வேலை நடக்குதா? ஏன் அவர் மேலே என்ன வழக்கு போடவில்லை என்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக உள்ளது. உண்மையிலேயே அந்த 41 உயிர் ஆத்மா வந்து சாந்தி அடைய வேண்டும் என்றால் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்துக்கு பேச வந்து விஜய் மேல் முக்கியமாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். கூட இருந்த ஆதவ் அர்ஜுன், ஈரோடு மாவட்ட பொறுப்பாளராக இருந்த பாலாஜி, மற்றபடி அங்கே உள்ள முக்கியமான நிர்வாகிகள் புஷி ஆனந்த், இவங்கள் அனைவர் மேலேயும் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக கடந்த 27 நடந்த தேர்தல் சம்பவங்களுக்கு 26ஆம் தேதியை வந்து ஆய்வு செய்த அந்த இடத்துல வந்து நிகழ்ச்சி நடத்துறதுக்கான அனைத்து ஏற்பாடு செய்கிறதுக்கான முன்னாடியே வந்து ஆய்வு செய்து போன ருசியான ஆதவர்ஜனா மற்றும் அதற்கான குழு அமைப்புகளில் உள்ள பொறுப்பாளர்கள் மீதும் அதனோட இந்த இறந்து போனவர்களும் அந்த இடத்துல இறந்தவர்களும் கூட மயக்கும் நிலையில் அடைந்தாலும் கூட அதை வந்து துளியும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டு இருந்த திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் விஜயபாலன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நம்முடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை காணும் பாரதிய எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.